இப்போது சினிமா வந்து 50% பிஸ்னஸ் 50% ஆர்ட்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் இதை வந்து ஒரு தொழிலாக பார்க்குறீங்களா, இல்லை ஒரு கலையாக பார்க்குறீங்களா? தொழில் நிறைய தொழில் இருக்குது சார். இந்த தொழில் வேணாலும் நம்ம பார்த்து சம்பாரிச்சிக்கலாம். கலையாக மட்டும் பார்க்குறதுக்கும் கலையை வளர்க்குறதுக்கும் நிறைய வேலை இருக்குது. பட் இது ரெண்டும் சேர்ந்து உலகத்தில் மிகச்சிறந்த தொழில் எது அப்படின்னு நான் சினிமா தான் சொல்லுவேன். இதை விட நம்ம தியாகராஜகுமார் ஒரு இடத்துல ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, காலைல எழுந்திரிச்சு பெட் காஃபி கொடுத்து எழுப்பி விட்டு கார் வந்து நிற்க இப்படி போய் உனக்கு படம் எடுக்க வலிக்குதான்ற மாதிரி ஒரு கேட்பாரு. எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி இந்த சினிமா வந்து சார் ஒரு பெரிய வரம் சார் இது. இதை விட உங்களுக்கு வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து எனக்கு சார் காசு. நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இருக்குன்னா இந்த பப்ளிசிட்டி கிடைக்காது சார். நம்ம போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துறது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. இதை விட ஒரு நான் வந்து இது ரெண்டையுமே ஒன்றா தான் சார். இங்கே காசு இல்லாமல் வெறும் நான் கலையை மட்டும் வளர்க்குறேங்கிறதும் பிரச்சனை தான். காசு மட்டும் சம்பாதிக்கணும்னு நினச்சி இது எப்படி போனால் ஆடுனா அதுவும் ஒரு அழிவு நோக்கி தான். இது ரெண்டையுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நம்ம நம்பி போடுறவங்க ப்ரொடியூசருக்கும் நியாயமாக இருக்கணும். நம்மளும் ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறோம். அந்த எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ ஹார்ட்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு பண்ண முடியுமோ அதை கம்ப்ளீட்டாக பண்ணுங்கிறது தான் என்னோட ஐடியாஸ்.